நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒருத்தவங்க வருவாங்கங்க. நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் உங்களுக்கு அந்த நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க வாழ்க்கைய அப்படி திருப்பி போட்ட மாரி இருக்கும். நீங்க தரையில நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பறக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் உங்க வாழ்க்கையில ரொம்ப அப்படியே பாசிட்டிவா இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நபர் மூலியமா. ஆனா, அது எல்லாமே ஒரு தற்காலிகம் தாங்க. டெம்பரரி தான். ஒரு நாள் உங்கள வேணான்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு போயிருவாங்கங்க. ஏன் டாட்டா கூட காட்ட மாட்டாங்கங்க. அப்படியே உங்கள கொஞ்சம் கொஞ்சமா உங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கங்க. உங்களோட மெசேஜ்க்கெல்லாம் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கங்க. உங்க காலுக்கும் ஆன்ஸர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்க கிட்ட பேசுறதுக்கும், உங்கள மீட் பண்றதுக்கும் முதல்ல அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம புத்திசாலி. புரியாதவங்க தான் இன்னும் ரொம்ப மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, டிப்ரஷன் ஆயிக்கிட்டு, ரொம்ப அப்செட்டா இந்த மாரிலாம் இருக்காங்க. ஸோ உறவுகள்ங்கிறது ஒரு டெம்பரரி தான். அப்படி உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருந்துச்சுன்னா, அந்த உறவு காலம் கடந்து கூட இருக்குங்க. என் வாழ்க்கையில கூட சில பேர் வந்துட்டு போயிட்டாங்கங்க. டச் அண்ட் கோ மாதிரி. உங்க வாழ்க்கையில அந்த மாரி இருந்துச்சுன்னா, கீழ காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா உறவுகளும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா காலத்தின் கட்டாயம், காலத்தின் சூழ்நிலை மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் கார்த்திக்.